நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால். அண்ணா, என்னப்பா போட்டோ எடுக்கணுமா? ஆமாண்ணே. சரி, என் கூட வாங்கப்பா. சேர் இருக்குப்பா, பார்த்து இடிச்சுக்கிறாம மெல்ல உட்காருங்கப்பா. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்க கேட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 93.5. இது சென்னையின் நம்பர் 1 எஃப்எம். நான் உங்க பாஸ்கர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. இன்னைக்கு சர்வதேச கண்தான தினம். நாம மறைஞ்ச பிரப மறையாத உயிரை நம்ம கண்ணுதாங்க. நாம கண்தானம் பண்றது மூலமா பார்வையற்ற ஒருவருடைய சரி ஒருவர் மட்டும் இல்லைங்க, 2 பேரோட வாழ்க்கையில ஒளி ஏத்தலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அன்னதானம், ரத்த தானம் இதெல்லாம் நமக்கு உயிர் கொடுக்கும். ஆனா அதை விட சிறந்தது கண் தானம் தாங்க. ஏன்னா அந்த உயிரால உலகத்தை பார்க்க வைக்கிறது இந்த கண் தான். சோ கண் தானம் பண்றது ஒரு புனிதமான செயல். இதை ஏன் புனிதமான செயல் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம இந்தியால 1,50,00,000 பேர் பார்வையற்றவங்களா இருக்காங்க. அதுலயும் 68 லட்சம் பேர் கார்னியா குறைபாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா வர 2020ல 6 கோடியா இது அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கண்தானம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஏரியால இருக்கிற ஐ பேங்க்குக்கு போய் உங்க பேரை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐ பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலனா பக்கத்துல இருக்கிற சுகாதார மையத்துல போய் கேட்கலாம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இருக்கிறது இசை ஞானியின் இனிய கீதங்கள். அடுத்து நாம கேட்க போற பாட்டு அவள் அப்படித்தான் படத்துக்காக ஜேசஸ் குரல்ல கேட்கலாம். நான் உங்க பாஸ்கர். இது சூரியன் எஃப்எம் 93.5. இது சென்னையின் நம்பர் 1 எஃப்எம். இருங்க, எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே கலரு கருப்பு ஒண்ணுதானே ரம்யா? உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும்ப நீ நம்மளாலதான் இந்த உலகத்தை பார்க்க முடியல. நமக்கு பிறக்க போற குழந்தையாவது பார்க்கும்ல. எல்லாமே நல்லதாப்பா நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்திரிங்க. உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. மறைந்த பின்னும் மறையாத உயிர் கண்தான். அனைவரும் கண்தானம் செய்ய வேண்டும்.